ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உதயம் தேட்டர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் உதயம் தேட்டரில் மினி உதயம் தேட்டர் ஸ்க்ரீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து உதயம் தேட்டரை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மினி உதயம் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற தேட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ, உதயம் ஸ்க்ரீனில் மற்ற ஸ்க்ரீன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ மினி உதயம் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்காக தான் உதயம் தேட்டர், இந்த மினி உதயம் தேட்டருக்கான ரிவ்யூ. ஆக்சுவலி இது முன்னாடியே நான் போட வேண்டியது, பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உதயம் தேட்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதால மேபி ஓப்பனில் இருக்காது அப்படின்னு நினச்சி நான் போடாம விட்டுட்டேன். பட் ஆனா இப்பவே பார்த்தா மூவிஸ் எல்லாமே ஓடுது, லேட்டஸ்ட் மூவிஸ் எல்லாமே ஓடுது. அந்த லேட்டஸ்ட் மூவிஸ் கூட சரி, பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் ஓடல. இந்த மினி உதயம் தியேட்டர்ல வந்து நம்மளோட கோட் படம் வந்து ஓடல. அதுக்கு பதிலா வாழை படம் தான் ஓடிட்டு இருந்தது அந்த டைம்ல. நாங்கள் இருக்கிறவங்க கிட்ட தான் ரீசன் கேட்டேன், என்னடா இது க்ளோஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் இது மேனேஜ்மெண்டோட டிசிஷன், நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கே ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் உதயம் தேட்டர் பார்க்கணும், உதயம் தேட்டரில் படம் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் நியூவில் போயிட்டு உதயம் தேட்டர் சர்ச் பண்ணுங்கள். அதில் ஷோ டைம்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீன்ஸில் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மினி உதயம், இன்னொன்று வந்து உதயம். ஒரு சில டைமில் வந்து சந்திரன் சூரியனில் மட்டும் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக தான் ஓட்டிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்க்ரீன்ஸுமே வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த மினி உதயம் ஸ்கிரீன் அப்படின்றது ஒரு காலத்துல வந்து உதயம் தியேட்டரோட ஒரு பார்ட்டாவே இருந்தது. அதாவது வந்து இந்த பால்கனி கிளாஸ்ல இருக்கிற இந்த மினி உதயம் தியேட்டர் தான் இப்போ வந்து அந்த பால்கனி கிளாஸை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்கிரீனை போட்டு மினி உதயமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மினி உதயம்ல சீட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனால் ஸ்பேசஸ் தான் ரொம்ப இல்லை. அதாவது வந்து நம்ம ஃப்ரண்ட்ல கால் வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேசஸ் இருக்காது. பக்கத்துல வந்து இறுக்கி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. மவுண்ட் ரோடு அண்ணா தேட்டர் அளவுக்கு தான் இங்கே ஸ்க்ரீன் சைஸ் இருக்கு. ஆனால் அண்ணா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து பார்க்குற ஆக்குபென்சி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஆக்குபென்சி ரொம்ப கம்மி அப்படின்றதுனாலையும், ப்ளஸ் வந்து அந்த வியூவிங் ஆங்கிள் வந்து ரொம்ப சூப்பராக, அதாவது ஸ்டேர் கேஸ் அளவுக்கு வச்சிருக்கிறதுனாலையும் இங்கே வந்து வியூவிங் ஆங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கும், இமர்சிவாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த சின்ன ஸ்க்ரீனுன்றது உங்களுக்கு வந்து படம் போக 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 உங்களுக்கு அது ஃபீல் ஆகாது. இங்க வந்து டிடிஎஸ் 7.1 தான் யூஸ் பண்றாங்க, டால்பி 7.1 கிடையாது. டால்பி 7.1க்கான எஃபெக்ட் இங்க எதுவுமே கிடையாது. டிடிஎஸ்க்கான எஃபெக்ட் நல்லாவே தெரியுது. அதாவது வந்து அந்த பேஸ் எஃபெக்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க உண்மையாவே டிடிஎஸ் எக்ஸ் ஸ்பீக்கர்ஸையும் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸையும் சவுண்ட் சிஸ்டம்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எக்ஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், இமர்சிவாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டமும் கூட. ஸோ இது வந்து டிடிஎஸ் 7.1 தான் கன்ஃபார்மா தெரியுது கேட்கறப்போ. பட் ஆனால் இது வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் சவுண்ட் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தெலுங்குல வந்த 3D படம் இங்க பார்த்தேன். அப்போ பாக்குறப்போ 3D எஃபெக்ட் கூட இந்த இடத்துல, இந்த மினி உதயம் தியேட்டர்ல ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இங்க பைக் பார்க்கிங்க்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. கார் பார்க்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ரிஃப்ரெஷ்மெண்ட்கான ப்ரைசிங் லிஸ்டிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கான ப்ரைசிங் லிஸ்டிங்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல், அதாவது வந்து ரொம்ப அதிகமாக விற்காமல் ஒரு நார்மல் ரேட்டில் தான் விற்கிறாங்க. நீங்கள் நார்மலாகவே வந்து சாப்பிட்லாம். ஆனால் வெளியில் இருக்கிறோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் அதிகம் தான். வெளியிலன்னு சொல்கிறது வந்து நார்மலாக நீங்கள் வெளியில் அவுட் சைடில் வாங்குற ஃபுட்ஸை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ரேட்டில் தான் விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குர்குரே 20 ரூபீஸ்னா இங்கே 20 ரூபீஸ்க்கு தான் விற்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எந்த தேட்டர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஸ்நாக்ஸ் வந்து விற்க மாட்டாங்க ஒரு சில தேட்டர்ஸில். பட் ஆனால் சென்னையில் இந்த தேட்டர்ஸில் இந்த மாதிரி விற்கிறாங்க. காசி தேட்டர்லையும் இதுக்கு முன்னாடி விற்றதை நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். நான் இந்த தேட்டர் வீடியோஸ், அதாவது வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த தேட்டர் வீடியோஸ்லாம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் தான். ஆக்சுவலி கொரோனாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் கிரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சில தேட்டர்ஸில் எல்லாருமே. அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது 1 வீக் தாக்கு பிடிச்சிரும். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு 3 டேஸ் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே அதை பார்த்துட்டு இது ஓடிடியில் பார்க்கலாமா தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த யூடியூப் சேனல், அதாவது என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெஜாரிட்டி ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த படமாக இருந்தாலும் அது தேட்டரில் போய் பார்க்கணும். அப்படி நீங்கள் போய் பார்க்குற அந்த தேட்டர் மூவிஸில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த தேட்டரில் பார்க்கலாமா இந்த தேட்டரில் பார்க்கலாமான்னு. ஸோ அதுக்காக ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. ஸோ அதை நான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் தெரிஞ்ச தேட்டர்ஸில் இது நல்ல விஷயம் இருக்குது, இது நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எப்பவுமே என்னோடதுல மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்காது. ஏன்னா ஒரு தேட்டர் கட்டி அதை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதனாலேயே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ப்ளஸ் மட்டும் தான் சொல்லுவேன். அதில் மைனஸ் இருக்கிற விஷயத்த வந்து சொல்ல மாட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி எப்பயாவது ரொம்ப அதிகமாக அது இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்லுவேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட ஐநாக்ஸ் பிக் பிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ரொம்ப மோசமாகவே இருக்கு. அதாவது வந்து அதில் டஸ்ட் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு படம் பார்க்க போறீங்கன்னா அந்த
அந்த இமேஜை வந்து உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட இமேஜை டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அது தப்பு. ஸோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ இந்த சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா அந்த படத்தை நீங்க வந்து ரிவ்யூ பார்த்துட்டு போய் அந்த படம் பார்க்காது உங்க இஷ்டம். பட் ஆனால் பார்க்குற படத்தை தியேட்டரில் மட்டும் பாருங்க. அப்படி தியேட்டரில் பார்க்கலையா, ஓடிடி வந்துச்சுன்னா ஓடிடியில் வெயிட் பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு இந்த பைரசியில் இந்த சினிமா தியேட்டர்லேருந்து வீடியோ எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுத்த படத்தை பார்க்காதீங்க. அந்த குவாலிட்டியும் மொக்கையாக இருக்கும், அந்த ஆடியோ எஃபெக்ட்டும் நல்லா இருக்காது. நீங்கள் சும்மா படம் பார்த்தன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர, ஆனால் அது படத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காது. நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி இந்த உதயம் ஸ்கிரீன் மூடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ட்விட்டர்ல இருந்து எல்லாத்துலயுமே, அதாவது எக்ஸ் தளத்துல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா அதை ஹைப் பண்ணி இங்க இருந்த மெமரிஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பர், இப்பயும் வந்து இதை வந்து மூடுறாங்க, இதை ஏன் வந்து மல்டிபிளெக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதை பார்த்து தான் நானே வந்து இந்த வீடியோ எடுக்கணும், இந்த வீடியோல நான் சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு தியேட்டர் வந்து மூடுறாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். மேபி ஃபேமிலி ரீசன்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஃபேமிலி ரொம்ப பெருசாயிடுச்சு அதனால எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போறாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா அதுல நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமா ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது வந்து இந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது, இந்த பெரிய பட்ஜெட் படங்கள்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகாது, அக்ரிமெண்ட் சைன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து ட்விட்டர்ல பாத்திருக்கேன். ஸோ அப்படிப்பட்டு இருக்கிறப்போ இந்த தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆகல. அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கலாம். மேபி அந்த சார்ஜஸ் வந்து அவ்வளவு அதிகம், அக்ரிமெண்ட் அவங்க இஷ்டம். பட் ஆனா ஒரு படத்துக்கு ஏன் இந்த ரேட் வந்து அதிகமா விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசர் சைட்ல இருந்து லாபம் வரணும். அவங்களுக்கும் தெரியும் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிரும், இல்ல வந்து ஒரு டேஸ் வந்து நம்ம ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். நீங்களே நோட் பண்ணி பாருங்களேன், நம்ம தமிழ் சினிமால ஜனவரி மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும், அதாவது வந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும், ஜனவரி டு ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்த படங்கள் எல்லாமே கம்மி. அதுல எத்தனை பிக் ஹீரோஸ் படங்கள் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். அதாவது இந்த பொங்கல் டைமை விட்டு எக்ஸ்க்ளூட் பண்றீங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 7 மாசமும் நீங்க பாருங்களேன், எந்த மிகப்பெரிய படங்கள்லாம் வந்திருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனா பிளாக் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதாவது வந்து டேஸ் வந்து அதிகமா இருக்கும், வீக்கெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும், எக்ஸ்டெண்டட் ஹாலிடேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக் பண்ணுவாங்க பெரிய ஹீரோஸ் எல்லாமே. ஏன்னா அவங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர்ஸ் வந்து அந்த டைம்ல மட்டுமே அதிகமான விலைக்கு விற்பாங்க. நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அதிகமான விலை நான் சொல்றது வந்து கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ற 190 ரூபான்ற விலையே வந்து அதிகமானு நான் சொல்றேன். இந்த 190 rupeesக்கே வந்து நீங்க டைரக்டா தியேட்டர்ல வித்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க ஆன்லைன்ல விற்கிறீங்க, ஆன்லைன்ல 30 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ அப்பனா ஒரு டிக்கெட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 230 ரூபாய் கிட்ட இருக்கு. அதுவே ஒரு படத்தை நீங்க வந்து 150 rupeesக்கு இருந்ததுன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் இருக்கு. இப்போ இந்த கோட் படம் பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்குமே ஒரு எல்லா தியேட்டர்ஸ்லயுமே வந்து 190 rupees தான் டிக்கெட். ஏன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தா ஓணம் எக்ஸ்டெண்டட் ஃபெஸ்டிவல் வரும். ஸோ அதனால வந்து அந்த 2 வீக்குமே 190 rupees தான் டிக்கெட். அப்படி இருக்கிறப்போ எந்த தியேட்டர்ஸ்ல அது அக்ரிமெண்ட் போடுற தியேட்டர்ஸ், அது எப்படி அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா போடாத தியேட்டர், அதாவது இந்த படத்தை நாங்க இந்த படத்தை நாங்க காட்டல, இந்த படம் வந்து இந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொன்ன தியேட்டர்ஸ் வந்து ட்விட்டர்ல ரொம்ப அதிகம். இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாருமே இந்த ஓடிடி பக்கம் போறதுனால, என்னடா இவன் திடீர்னு ப்ரொடியூசர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு பார்த்து திடீர்னு ஓடிடி மேல போலான்னு சொன்னீங்கன்னா, எல்லாருமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடியன்ஸா இருக்கீங்க. இப்போ வந்து 1 வீக்கா இருந்த ஒரு தியேட்டர்ஸோட அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 டேஸ்க்குள்ள மாறிடுது. அதாவது வந்து ஒரு படத்தை வந்து 3 டேஸ் வரைக்கும் மட்டும்தான் அந்த ஹைப் ஹோல்டு பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான் புஷ். ஏன்னா எப்படியா இருந்தாலுமே ஒரு வாரத்துக்குள்ள இல்ல வந்து ஒரு மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து ஓடிடில வந்துட போகுது அப்படின்ற தைரியத்துலதான் இந்த ஓடிடி வர்றது அப்படின்றது. நம்ம மக்கள் ரிலே ஆகுறது தப்பு கிடையாது. ஏன்னா மக்கள் எப்பவுமே எது ஈஸியா இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனா அது ரிலீஸ் ஆகி 2 மாசம் கழிச்சுதான் ஓடிடில வருது அப்படின்னா அதுக்கான அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மக்கள் வந்து தியேட்டர் போய் பார்ப்பாங்க. இதை தான் நான் எல்லா வீடியோஸ்லயும், இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஓடிடி வர்சஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலயும் நான் இதை சொல்லியிருப்பேன். ஓடிடியில பாக்குறது தப்பு கிடையாது, ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை 1 மாசத்துக்குள்ளேயே நீங்க ஓடிடியில கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் அதை தியேட்டர்ல போய் பார்க்கணும். அப்படி தியேட்டர்ல பாக்குறப்ப அது ஏன் நான் 190 rupees கொடுத்து பார்க்கணும்? ஒரு சில பேர் ஓப்பனிங் டே ரொம்ப அதிகமா இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபேன்ஸ், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அப்ப இப்ப நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ நான் ஏன் அந்த படத்தை 190 rupees கொடுத்து அதிகமா பார்க்கணும்? சரி, நீங்க பார்க்காதன்னு சொன்னாலுமே அதான் அந்த நார்மல் ஆடியன்ஸ் பார்க்காம விட்டதுனாலதான் எல்லா படமும் இந்த 3 டேஸ்க்குள்ள அப்படி நின்றுது. நார்மல் ஆடியன்ஸ் எப்ப வந்து தியேட்டருக்குள்ள படம் பாக்குறாங்களோ
அப்பதான் ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். நீங்க வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீங்க விக்ரம் படத்துக்கு கூட சொல்லலாம். ஆனா விக்ரம் படம் ரிலீஸ் ஆனது 1 மாசத்துக்குள்ள OTTல ரிலீஸ் ஆகல, 45 days கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த தியேட்டர் இருந்தாலும், எந்த படம் வந்தாலும், அது ஸ்மால் படமா இருந்தாலும் சரி, பெரிய படம் வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 2 months கழிச்சு தான் அது ரிலீஸ் பண்ணணும், OTTல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவோ இல்லை ஏதோ ஒன்று பாஸ் ஆனா அந்த 2 months கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஈகர்னஸ் இருக்கும். ஐயோ இந்த படத்தை நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கோட் படத்தை எடுத்துப்போம். கோட் படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது, நல்லாவே ஹோல்ட் பண்ணிச்சு. இப்போ 2 வாரம் வரைக்கும் நல்லா ஹோல்ட் பண்ணிச்சு. இப்போ சப்போஸ் அந்த படத்தை வந்து 1 monthக்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும், அதாவது நார்மல் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் இது வந்து 1 monthக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது, அப்புறம் ஏன் நான் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் தான் இருக்கும். இப்போ ஓடிடியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஒரு மொபைல் ஃபோனில் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணணும்னா 480 rupees மட்டும்தான். ஒரு படத்தை நம்ம பார்க்கறது வந்து 190 rupeesக்கு பார்க்குறோம். அந்த மாதிரி 4 தடவை சேவ் பண்ணால் ஒரு ஃபோன்லேயே நம்ம ஒரு படத்தை பார்த்துடலாம். இது வந்து அமேசான் பிரைம் பார்த்தீங்கன்னா 1500 rupees தான் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே வந்து அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது வந்து காமன் ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் கிடையாது. இப்போ இந்த காமன் ஆடியன்ஸ்லாம் இதுக்கு போனதுனால தான் இங்கே பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஃபேன்ஸ் மட்டுமே வந்து வெறும் ஒரு 3 years தான் ஹோல்டு பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அதான் நார்மலாக ஆடியன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு ஃபால்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சரி, இதனால தான் மெஜாரிட்டி தியேட்டர்ஸ் வந்து மூடுறதுக்கு காரணம். ஏன்னா அவங்களால வந்து ஹோல்டு பண்ண முடியல. ஒரு 3 நாள் மட்டும்தான் ஒரு படம் வந்தால் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து அது ஸ்லோவாக கம்மியாயிரும். அதில் வந்து அவங்களுக்கு லாபம் வர மாட்டேங்குது. ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும் லாபம் வரும். தியேட்டர் ஓனர்ஸ்க்கு, மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு, கிளீனிங் கொடுக்குறவங்களுக்கு, கரண்ட் பில்லு, இது எதுக்குமே வந்து அவங்களுக்கு லாபம் வர மாட்டேங்குது. அதனால தான் முக்காவாசி தியேட்டர்ஸ் இப்போ மூடுறதுக்கு காரணம். கொரோனா காலத்திலே சஸ்டெயின் பண்ண ஒரு தியேட்டர்ஸ்லாம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல், அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம சேனலில் வெறும் மூவி ரிவ்யூ மட்டும் இருந்ததுன்னா பரவாயில்ல. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு படத்தை வந்து திருட்டுத்தனமாக பார்க்கக்கூடாது. அதாவது ஆன்லைனில் பார்க்கக்கூடாது. ஆன்லைன் நான் சொன்னது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆன DVD ஃபார்மேட்டில் பார்ப்போம்ல, அது என்ன ஃபார்மேட் கூட தெரியல, அந்த மாதிரி திருட்டுத்தனமாக பார்க்கக்கூடாது. நீங்கள் OTTயில் பாருங்கள், அப்படி இல்லாட்டி தேட்டரில் பாருங்கள் அப்படின்றது தான். சப்போஸ் அப்படி தேட்டரில் பார்க்குறீங்கன்னா அந்த தேட்டருக்கான பெஸ்ட் தேட்டர்ஸ் எது, பெஸ்ட் ஸ்க்ரீன் எது அப்படின்னா அதை நம்ம சேனலில் பாருங்கள். அதை தான் நாம் போட்டுட்ருக்கோம். அதுதான் என்னோட நோக்கமும் கூட. ஸோ இதில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்ததுன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாம் இதை பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்தர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக தமிழ அப்படின்றத பற்றியும் பேசுகிறோம். ஆனால் அது வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாபிக். அதாவது வந்து இதுக்கு நான் என்ன பற்றி பேசணுனோ, டிக்கெட் ப்ரைஸிங் பற்றி பேசணுனோ, அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் தான் அதோட ரீசனும். ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம், ஏன் எதுக்கு அப்படின்றத. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மினி உதயமில் உங்களோட ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா, அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, மெமரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக்ஸ் தளத்தையும் ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை, see you.